ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 28/12/2021 மார்கழி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாள் இந்த நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, கும்ப ராசி அன்பர்களுக்கு மாலை 4:30 வரை சந்திராஷ்டமமாகவும் 4:30 பிறகாக மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாகவும் விளங்குவதனால் இன்றைய தினம் அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல சற்று முக்கிய விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது மிக சிறப்பான ஒன்று இந்த 2 ராசிக்காரர்களுக்கும். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் மதியம் 1:30 வரை கரசை கரணமும் அதன் பின்பாக வணிசை கரணமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நாள். கரணங்களிலேயே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கரணங்கள் இந்த 2 கரணங்களும். இந்த 2 கரணங்களும் சேர்ந்து இன்றைய தினம் ஒன்றாக பகல் பொழுதிலேயே வருவது மிக சிறப்பானது. கரசை கரணமும் சரி வணிசை கரணமும் சரி ஒரு அற்புதமான கரணங்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற செயல்கள், இன்றைய தினம் நீங்கள் துவங்குகின்ற சில விஷயங்கள் எல்லாம் காலத்திற்கு உங்களுடைய பெயர் சொல்லும். அந்த அளவிற்கு அழியாத புகழ் பெற விரும்புபவர்கள் ஒரு விஷயம் காலத்திற்கு நிலைத்து நிற்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா அந்த முயற்சிகள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும். தொழில் சார்ந்த இன்றைய தினம் முகூர்த்த தினமாக இல்லாததனால் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அட்வைஸ் கிடையாது. ஆனால் இருக்கின்ற தொழிலில் புது மாற்றங்கள், சின்ன மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றங்களால் தொழிலினுடைய பெயர் புகழ் ஓங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் கணபதி வழிபாடு என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு செய்து குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சியிலோ அல்லது மருத்துவத்திலோ ஈடுபடுவது நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகாக வருகின்ற வணிசை கரணத்தினுடைய லக்ஷ்மி வழிபாட்டின் காரணமாக மதியம் 1:30 பிறகாக நீங்கள் செய்கின்ற லக்ஷ்மி வழிபாட்டின் காரணமாக நல்ல தன அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காரிய வெற்றிக்கு மிக சிறப்பான ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சனி பகவான். 12 ராசிக்கும் தொடர்ந்து இந்த சனி பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க இருக்கின்றார் வாங்க பார்த்துடலாம். மேசராசி என்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏற்கனவே வேலை தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அந்த வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை தொழில் அமைப்புகளில் சிறு மன சஞ்சலங்களோ இல்லைனா கூடுதலான உழைப்பை போடுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட இன்றைய தினம் அதற்கு ஏற்ற வரவுகள் வந்துவிடும். அதில் எந்த விதமான பயமும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு கௌரவ பட்டங்கள், பதவிகள், நல்ல பெயர்களெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை முழுக்க வேலை தொழில் அமைப்புகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி தொழில் சாம்ராஜ்யங்களில் கொடிகட்டி பறக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அனைத்தும் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு கைக்கு கிடைக்கின்ற மிக சிறப்பான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எந்த விஷயங்கள்லாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த நல்ல அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். தொலை தூரங்களில் வெளியிடங்களில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகிருப்பாங்க. இன்றைக்கி பூர்வீகத்தில் இருக்கிற அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக பூர்வீக ஊருக்கு வந்து செல்கின்ற ஒரு நாள். குல தெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குல தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள், இடம் மாற்றங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பணியிடம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றமடைவதற்கான பணி மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தந்தையார் வழியிலிருந்தும் பூர்வீக வழியிலிருந்தும் ஒரு நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புத நாளாக விளங்குகின்றது.
ஆனால் தந்தையாருக்கு சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஆகையினால இன்றைய தினம் தந்தையாருக்கு தேக ஆரோக்கிய கொடுக்கிறது ஒரு அற்புதமானு கேட்காதீங்க. இன்றைய தினம் அவர்களின் அருகாமையிலிருந்து நீங்கள் அவர்களை எந்த அளவுக்கு விழுந்து விழுந்து பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு முன்னோர்களினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாள். தொலைதூர பயணங்களை செய்கின்ற மிக அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. 4ஆம் பாவகம் தனில் சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் திக்வலம் பெற்று இருந்தாலும் கூட இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சனியாகி 8ஆம் பாவகத்தில் அமர்வது அந்த அளவிற்கு சிறப்பான அமைப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா புது முயற்சிகளை தடை செய்கின்ற ஒரு அமைப்பு, குறிப்பாக தொழில் சார்ந்து. ஆகையினால் வழக்கமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் வழக்கமாக என்ன லாபங்கள் கிடைக்குமோ அந்த லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது, அதனால் பயப்பட வேண்டாம். முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. முதலீடு பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், குறைந்த அளவில் முதலீடுகள் பண்ணுறது இன்றைய தினம் சிறப்பு. ஆகையினால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்த தன்மைகள், கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஓரளவிற்கு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் விளங்குகின்றது. ஆனால் புது முயற்சிகளை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் வயதானவர்களுக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நிதானமாக போகிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. ஆகையினால் நிதானத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் அது அற்புதமற்ற நாளாக விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாக இருப்பதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது சற்று நிதானத்தை மேற்கொள்வது பிரதானம் என்பதனை மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் மாறும். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி என்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனைவியின் மூலமாக நல்ல லாபங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும், மனைவி வாழ்க்கை துணை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உங்களுடைய வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டை நீங்கள் பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எப்போ நீங்கள் அவங்கள் பக்கம் நிற்கின்ற வரைக்கும். அதே நேரத்தில் இதே நாளே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாட்டையும் கொடுக்குற நாள். என்னங்க இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக சொல்கிறீங்க? இன்றைய தினம் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் உங்களை தூக்கி நிறுத்துகின்ற தூணாக அவர்கள் விளங்குவார்கள். இன்றைய தினம் வெறுப்பை அவர்களிடம் வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கின்ற யானையாக அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் யானையாக மாற வேண்டுமா, இல்லை யானை போன்ற தூணாக இருந்து உங்களை காக்க வேண்டுமா என்பது உங்களுடைய கையில் உண்டு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு மேற்கு திசை நோக்கி செய்கின்ற அனைத்து காரியங்களும் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு சௌகரிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டுத்தோள் மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களில் வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கை சற்று ஓங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அவர்கள் கை ஓங்கினாலும் நம்முடைய லாபத்திற்காக என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் இன்றைய தினம் வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி என்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலையில்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த நோய் உபத்திரவங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நோய் உபத்திரவங்கள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு நாள். கடன் அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் அமைப்புகளிலிருந்து மீண்டு வெளியே வந்து அப்பாடா பிரச்சனை ஒழிஞ்சுதுரா அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விடுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை இல்லாத நண்பர்கள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த வேலைக்கு தான் போவேன், அந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. கிடைக்கிற வேலைக்கு போயிடணும். இது ஏதேனும் ஒரு ஜீவன அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வேலை ரீதியாக நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற நாள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழிலில் போட்டிகள், பொறாமைகள் இருந்தாலும் கூட, எதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் வெற்றி கண்டு அதன் மூலமாக தொழிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் சனியினுடைய அமைப்பு 6ஆம் பாவகத்தில் இருப்பதனால உங்களுக்கும் இது சிறு சிறு அலைச்சல்களையும் சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும். ஏற்கனவே இருக்கின்ற நோய் உபத்திரவங்கள் குறையும். இன்றைய தினம் ஒரு சரியில்லாத உணவு பழக்க வழக்கத்தினால் நீங்கள் சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்களாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? அதை தவிர்ப்பதற்காக
சரியான உணவு முறையினை மேற்கொள்வதும் சரியான நேரத்தில் உணவு உண்பதையும் மனதில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய நாள் புதிதாக வருகின்ற நோய் வராமல் தடுப்பதும் ஏற்கனவே இருக்கின்ற நோயை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவ முறைகளை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருந்துகள் இல்லைனா ஒரு டெஸ்ட் டியூப் பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். சிறு சிறு பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய கைக்கு அந்த சொத்து பத்துக்கள் வந்து சேருவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அவங்களோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண்ணை வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் காதல் அமைப்புகள் கசிவதற்கான ஒரு சிறப்பான நாளாக இருப்பதனால் பொய்க்காதல்கள் எல்லாம் புட்டுக்கும். நார்மலாக ஒரு சரியான முறையில் யார் காதல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த காதல் மட்டும் நிலைக்கும். பொய்யாக உங்களிடம் அன்பு செலுத்துபவர்கள், நான் இங்கே காதல் என்பது சொல்லுவது அன்பு, பொய்யான அன்பு செலுத்துபவர்களை உங்களை விட்டு விலக்கி வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விலகுகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நிதானத்தன்மை வேண்டும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறது, இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறேன்னு அங்கே போயிட்டு சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்படுறதுக்கான நாளாக இருப்பதனால் வேலை தொழில் அமைப்புகளில் மந்தத்தன்மையையும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவுமே இந்த நாள் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, சொத்து பத்து சேர்க்கைன்னு ஏதேனும் ஒரு வகையில் பொருள் சேர்க்கைகளை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலர்லாம் தொழில் சார்ந்த முதலீடுகளை இடுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த முதலீடுகளை உங்களுடைய அளவு அறிந்து வியாபாரத்தினுடைய தன்மையை அறிந்து முதலீடு போடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. நீங்கள் பாட்டுன்னு முதலீடுகளை அள்ளி விட்டுவிடக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் சொத்து பத்துக்கள்னால் அசையா சொத்துக்களில் முதலீடு போடுவது மிக மிக சிறப்பு. ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி உங்களுக்கு தேவைங்கிற போது அதனை விற்று மீண்டும் அதனை பணமாக மாற்றி உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் டவுனில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் கிராமப்புறங்கள் பக்கமாகவோ உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த இடங்கள் பக்கமாகவோ அந்த அசட்டை உருவாக்கி வைக்கிறது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் பழமையான வீடு வாங்குறதாக இருந்தால் பழைய வீட்டை வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்குறதுன்னு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருட்களையோ பயன்படுத்தப்பட்ட இடத்தையோ வீட்டையோ வாங்குவது இன்றைய தினம் இன்னும் மேன்மையை தரும். அந்த தன்மையில் வாங்கினீங்கன்னா அது காலகாலத்திற்கு உங்களுடைய கையில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு அமைப்பு. ஆகையினால் இன்றைய தினம் வாகனம், வண்டி, இடம்னு சேர்க்கைகள் நிறைய உண்டு. அதனை பழைய தன்மையோடோ அல்லது கிராமப்புற தன்மையோடோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை உங்களுடைய முதலீடுகளுக்கு ஏற்ப வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நிறைய பேர் எதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ, எங்கே முயற்சி செய்யணும், எப்படி முயற்சி செய்யணும்னு உங்களுடைய முயற்சியில் ஒரு வரைமுறைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இது வரைக்கும் பூட்டி இருந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற கணக்காக தெரியாத இடத்துல, தவறான இடத்துல எங்கே உழைப்பை போடக்கூடாதோ, எங்கே முயற்சியை எடுத்து வீண் பண்ணக்கூடாதோ அந்த இடங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எங்கே முயற்சி செய்யணும், ஏன் முயற்சி செய்யணும், எப்படி முயற்சி செய்யணுங்கிற ஒரு விஷயம் கிடச்சிட்ருக்கோம். அதை முயற்சி செய்து முயற்சியில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பான நாள். இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு நாள். உங்களுடைய முயற்சிகளால் நல்ல லாபங்களையும் வரவுகளையும் பெறுகின்ற நாள். உங்களுடைய உறவினர்கள், குறிப்பாக உங்களுடைய தாயாரினுடைய ஆதரவு இன்றைய தினம் வலுவாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சித்தப்பாவினுடைய ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் தாயிடமோ சித்தப்பாவிடமோ நீங்கள் ஏதேனும் உதவி எதிர்பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த உதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பயணங்கள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாளாகவும் மனை மாற்றத்திற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இருக்கிற வீட்டிலேருந்து இந்த வீடு வசதியாக இல்லை, இன்னொரு வீட்டுக்கு மாற்றம் அடையணும்னு யாரெல்லாம் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த மனை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது.
அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த வெளியூர் வெளிமாநில இடங்களில் வேலை தொழிலுக்காக முயற்சி செய்கிறீங்களோ வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் வருமானம் வரும். தொழில் ரீதியாக கையில் பணப்புழக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவை. 2ல் இருக்கிறவர் சனிங்கிறதுனால. தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று தினப்பலனை நடத்துகின்ற ஒரு அமைப்பு. குடும்பம் இல்லாதவர்களுக்கு கூட குடும்பம் அமைவதற்கான ஒரு உறுதி அமைப்புகள் கிடைக்கும். அதாவது திருமணத்திற்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூசல்கள், உட்கட்சி பூசல்கள்லாம் நடந்து அதன் பிறகு அந்த நிச்சயம் நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கையில் பண வரவு இருக்கும். ஆனால் கடுமையான முயற்சியும் உழைப்பும் தேவை. சக்கையாக புழிஞ்செடுத்து அதன் பிறகு தான் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டிங்கன்னா அது முன்பின் பிரச்சனைகளை இழுத்து விட்டுவிடும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பேசுகின்ற பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, இந்த வேலையை இப்போ முடிச்சு கொடுக்குறேன் அப்புறம் முடிச்சு கொடுக்குறேன்னு ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக நம்மால் அது முடியுமா முடியாதா என்பதனை ஒரு முறை யோசித்து விட்டு வாக்கு கொடுப்பது மிக மிக நல்லது. குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு நாளாக இருப்பதனால் குடும்பத்திலும் சரி, வேலை தொழில் வியாபாரம் செய்கின்ற இடங்களிலும் சரி, ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா வரைமுறை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் தப்பு. எடுத்தோம் கழுத்தோம்னு பேசுகிறதெல்லாம் தப்பு. கொஞ்சம் நிதானமாக பேசணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் கடுமையான உழைப்பிற்கு பிறகு நல்ல வருமானங்களையும் லாபங்களையும் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் ஜென்ம ராசிதனில் சனி அமைய பெற்றிருக்கின்றார். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலும் சற்று சோம்பல் தன்மை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் சோம்பல்களை எல்லாம் உதிர்த்து விட்டு உழைப்பினை போட்டீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் இந்த நாள் மேன்மைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் வரும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும், அதெல்லாம் ஓகே. ஆனால் வழக்கத்தை விட கடுமையான உழைப்பை போட வேண்டிய ஒரு நாள். மாங்குன்னு உழைக்கணும். உங்களுடைய உழைப்பை விட ஊதியம் கம்மியாக தான் இருக்கும் இன்றைய தினம். இல்லைனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சுகராக கிடைக்கும். அதனால் இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் சோம்பலாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அது கூட கிடையாது. அதனால தான் உழைக்க சொல்கிறேன். சோம்பல் தனங்களை எல்லாம் தவிர்த்து நீங்கள் வேகமாக உங்களுடைய உழைப்பில் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு நாள். எதற்கும் இன்றைய தினம் தெய்வத்தை வழிபட்டு விட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விட்டு 1க்கு 2 முறை யோசித்து விட்டு எந்த காரியத்தையும் செய்வது மிக மிக சிறப்பு. முன்பின் தெரியாத இடங்களில் போயிட்டு ஏதாவது பண்ணுறது, புது முயற்சிகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அன்பர்களே. அதே நேரத்தில் வயதானவர்கள் இன்றைய தினம் தேக ஆரோக்கியம் தன்னில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏற்கனவே நாள்பட்ட நோய்களுக்கெல்லாம் மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாகவும், சோம்பல் தனத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும், எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவுமே விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு வெளியிட அமைப்புகளை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை எட்டுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் வெளியில் வேலை தேடுறீங்களோ அவங்கெல்லாம் இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். அந்த வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த விரயங்கள் நஷ்டங்களை குறைத்து லாபங்களை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தூக்கம் கொஞ்சம் நேரத்திற்கு நீங்கள் உறங்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் விரய ஸ்தானாதிபதி விரய ஸ்தானம் தனில் வலுப்பெறுகின்ற ஒரு நாள். அப்போ என்ன பண்ணணும்? விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அந்த விரயங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். அது தேவையற்ற விரயங்களாக, ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களாக கூட இருக்கலாம். ஆகையினால் இன்றைய தினம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும். முன் சிந்தனை இல்லாமல் அல்லது முன் திட்டம் இல்லாமல் எதையும் செய்தீர்கள் என்று சொன்னால் அது தோல்வியை தழுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் இன்றைய தினம் கூடுதலான முதலீடுகளை போடுறதை முதல்ல தவிர்க்கணும். அதுதான் ஒரு விஷயம். இன்று முதலீடு ஸ்தானத்திற்கு ஒரு திரிகோண ஸ்தானத்தில் சனி இருப்பதனால் அதிக முதலீடுகளை அள்ளி விட வைப்பார்.
ஆனால் வருகின்ற வருமானமும் வரும்னு வச்சுங்களேன், அது அப்படியே தண்ணியாக செலவாயிடும். ஆகையினால் இன்றைய தினம் பொருளாதாரத்தை நீங்கள் கையாளாமல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அதை விட்டுறது மிக சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் தனித்து பொருளாதாரத்தை கையாள வேண்டாம். முதலீடுகளை பார்த்து நிதானமாக முதலீடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே நான் இந்த நாளினை சொல்லுவேன். வேலையில்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல முதலீடுகளை எல்லாம் போட்டு அந்த முதலீடுகள் எல்லாம் நல்ல லாபங்களையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் லாப அமைப்புகளையும் கொடுக்கின்ற நாள். நீங்கள் எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் உயர் படிப்பில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த உயர் படிப்பு சார்ந்து நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால் இன்றைய தினம் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த மாதிரியான நாட்களே மாதங்களில் ஒரு ஒன்று அல்லது 2 நாட்கள் தாங்க அமையும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான நல்ல நாட்களில் தான் முழுக்க நம்மளுடைய கவனத்தை அங்கே செலுத்தி வேலை தொழிலில் நல்ல லாபங்களை ஈட்டிக்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி ஒரு முறை தான் கதவை தட்டுவா, அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டுகிற பொழுது நாம் திறந்து வைத்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.